வணக்கம், நமஸ்காரம். வெல்கம் டு Shantha Paati Samayal. Shantha Paati சமையலில் நிறைய ரெசிபீஸ் அண்ட் நிறைய விதமான டிஷ்ஷஸ் நீங்கள் நிறைய பார்த்துட்டு வந்துட்டுருக்கீங்க. கிருஷ்ண ஜெயந்தி இப்போ தான் முடிஞ்சது. இதுக்கு அடுத்தது இப்போது பிள்ளையார் சதுர்த்தி, விநாயக சதுர்த்தி கோலாகலமாக நம்ம கொண்டாட போகிறோம் நம்மளுடைய சேனலில். வாரணமுகவா துணை வருவாய், வாரணமுகவா துணை வருவாய், அருள்வாய் தயவாய், 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 வாரணமுகவா துணை வருவாய். ஆரண பொருளான ஆரண பொருளான ஆரண பொருளான கந்தகானாமுதத்திற்கும் கருணாமுதமுதவே அருள் மதவாரண முகவா துணை வருவாய், ஆரண பொருளான கந்தகானாமுதத்திற்கும் கருணாமுதமுதவே அருள் மதவாரண முகவா துணை வருவாய், அருள்வாய் தயவாய், வாரண முகவா துணை இன்னிசையல் இலக்கியம் ஆரியம் தமிழ் அறிவேதும் இன்றி, இன்னிசையல் இலக்கியம் ஆரியம் தமிழ் அறிவேதும் இன்றி, கண்ணலன்னை கந்தகானாமுதலை, கண்ணலன்னை கந்தகானாமுதலை, உன்னும் கவி குஞ்சரதாசன், உன்னும் கவி குஞ்சரதாசன், நான் உன்னருள் கொண்டே பண்ண துணிந்தேன், உன்னும் கவி குஞ்சரதாசன், நான் உன்னருள் கொண்டே பண்ண துணிந்தேன், முன்னவனே நீ முன்னின்றால் முடியாததொன்றில்லை, ஆதலால் அதிவேகமதாகவே வாரண முகவா துணை வருவாய், முன்னவனே நீ முன்னின்றால் முடியாததொன்றில்லை, ஆதலால் அதிவேகமதாகவே வாரண முகவா துணை வருவாய், அருள்வாய் தயவாய், வாரண முகவா துணை வருவாய். விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச நைவேத்தியம் என்னது? கொழக்கட்டை. கொழக்கட்டையில் 2 வெரைட்டி நம்ம பண்ணலாம்.
பூர்ணம் வச்சு வெல்லம் வச்சு பூர்ணம் வச்சு பண்ணுற ஒரு கொழுக்கட்டை ஒன்று, இன்னொன்று உளுந்து வச்சு பண்ணுற உப்பு கொழுக்கட்டை. இது ரெண்டும் எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதை தவிர இன்னும் நிறைய நைவேத்தியங்கள் எப்படி பண்ணுறது, பிள்ளையாருக்கு நம்ம என்னெல்லாம் வச்சு அவரை கொண்டாடலாம் வணங்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பண்ணிடலாமா? பண்ணலாமே. இப்போது பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்ச கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? பார்க்கலாமா? சரி. இந்த மாதிரி ஒரு கப்பில் பச்சரிசி எடுத்துக்கணும். சரி. அதை தண்ணியில் போட்டு 3 தடவை களையணும். அழுக்கெல்லாம் போயிடும். சரி. நல்லா களைஞ்சிட்டு 3 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சு மறுபடியும் நல்லா களைஞ்சிட்டு நல்லா அரைக்கணும். இதில் 2 கப்பு சரி. அரைக்கணும்னா எவ்வளோ கப்பு தண்ணி விடணும்? அதான் 2 கப் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு, ஏன்னா மொத்தமாக விட்டு அரைப்படாது. அரிசியை போட்டு கொஞ்சம் ஜலம் விட்டு நல்லா அரைக்கணும். அது வழுமூணம் ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக இதால் 2 கப் தண்ணி அதுதான் இங்கே அரைச்சி வச்சிருக்கிறத அரைச்சிருக்கேன். அதை வடிகட்டணும். எதுக்கு? அது திப்பி திப்பியாக இருக்கும். சப்போஸ் நம்ம தான் நல்லா அரைச்சிட்டோம் இருந்தால் கூட கல்லுக்கு கட்டையாக ஆப்பிடும். 3 வடிகட்டிடணும். ஸோ பாட்டி சொன்ன மாதிரி இப்போ மையா அரைச்ச அரிசி அந்த மாவை திருப்பி நம்ம வடிகட்டணும். ஏன்னா அதில் கொஞ்சம் லம்ப்ஸ் இருக்கும். அதனால இப்போ அதை நம்ம வடிகட்டிடலாம். இப்போ ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் ஃபில்டர் பண்ணுறது பெட்டர். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் லம்ப்ஸ் வரலன்னா செகண்ட் டைம் வரலாம். பட் இங்கே நம்ம ரொம்ப நல்லா அரைச்சிருக்கிறதுனால கொஞ்சம் கூட இல்லை, ஆனாலும் வடிகட்டுறது பெட்டர். ஏன்னா அது உங்களுக்கு கொழுக்கட்டை பண்ணும்போது ஈவன் டெக்ஸ்டர் வரும். இப்போது இந்த மாவை நம்ம நல்லா அரைச்சி ஃபில்டர் பண்ணிட்டோம். இதில் கொஞ்சோண்டு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு நல்ல ஒரு டோ மாதிரி பண்ண போகிறோம். அதனால் ஒரு கடாயில் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த மாவை விட்டு உடனே அப்படியே கலரிடணும். இங்கே கைவிடாமல் கலரணும் இல்லையா? கொஞ்சம் கட்டி கட்டியாக வரும். ஆமாம். ஆனால் அப்புறம் சேர்ந்து வந்துடும். கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கோம் நாங்கள். இப்போது ஆஃப் பண்ணிவிட்டு இதில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து ஒன்றா ஆக்கிடணும். நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும். சம்டைம்ஸ் ஒரு வெட் கிளாத், ஒரு மஸ்லின் கிளாத் போட்டு மூடி வச்சிங்கன்னா அந்த வெட்னஸும் இருக்கும். அட் த சேம் டைம் அது ஒரு ரூம் டெம்பரேச்சருக்கு வரத்துக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணும். இப்போ என் கையில் கொஞ்சம் ஈரம் இருக்குது. இப்போ இந்த மாவை தொட்டுட்டு நீங்கள் தொட்டிங்கன்னா ஒட்டக்கூடாது. அப்படின்னா அந்த கன்சிஸ்டன்சி இஸ் கரெக்ட் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஒரு மஸ்லின் கிளாத் வச்சு கொஞ்சம் நனைச்சிக்கோங்க தண்ணியை. அப்படியே இதை அழகாக கவர் பண்ணி ஒரு 15 to 20 minutes டெஃபினட்டாக இது வந்து நல்லா லீவ் இட் டு ரெஸ்ட். அழகாக ரூம் டெம்பரேச்சருக்கு வரும். அந்த சூடெல்லாம் ஆறினதுக்கப்புறம் தான் நம்மளால் கொழுக்கட்டையை பண்ண முடியும். இப்போ நம்ம கொழுக்கட்டைக்கு வேண்டிய அந்த பூரணம் எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே ஒரு கப்பு வெல்லம் வச்சுருக்கோம். இந்த வெல்லம் என்னென்னா பொடிச்ச வெல்லம் அண்ட் இதில் தூசி கிடையாது. அதனால் இதை டைரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணலாம், வடிகட்டணும்னு அவசியம் இல்லை. அதனால் ஒரு கடாயில் இந்த வெல்லத்தை இங்கே போட்டுட்டு என்ன பண்ணணும் பாட்டி? அடுத்தது அது நனைய கொஞ்சமாக ஜலம் விடணும். நனையிற அளவு விடக்கூடாது. போகிறோம் அவ்வளோதான். நல்லா கலரணும். நல்லா கலரணும். அதை புசு புசுன்னு வச்சா தேங்காய் போடணும். நல்லா நீங்கள் அமுக்கி விடலாம். ஸோ தட் அந்த ஏதானும் ஹார்ட் பார்ட்டிகல்ஸ் ஏதானும் கொஞ்சம் லம்ப்ஸ் இருந்தால் கூட அது எல்லாமே ஈவன் அவுட் ஆகிடும். சரி பாட்டி, எனக்கு ஒரு டவுட்டு. சில வெல்லம் வச்சு பண்ணுறதுலலாம் இந்த கம்பி பாகு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வேண்டாம் இல்லையா? சும்மா புசு புசுன்னு வரணும். வெல்லம் கரைஞ்சு நுரைச்சு வரும். அப்போ அந்த தேங்காயை கொட்டிடணும். ஓகே. ஏலக்காய் பொடி போட்டு போடணும். அதான் போடணும். அவ்வளோதான், ஈஸி. பாருங்க அழகா எவ்வளோ அழகா பபிள்ஸ் ஃபார்ம் ஆகுது. போறோம்னு நினைக்கிறேன். ஆமாம் போகிறோம். போட்டுரும். இப்போ ஒரு கப்பு தேங்காய் போடு. நல்லா திருவின தேங்காய் இதில் சேர்த்துடுறோம்.
இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் பொடி போடு. அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் டு 1 ஸ்பூன். அதுதான் ஒரு நல்ல வாசனையை கொடுக்கும் ஏலக்காய். சூப்பராக இருக்கும். அண்ட் இப்போ இது எல்லாத்தையும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பைண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு நம்ம நெய் சேர்க்க போகிறோம். ஒரு 1 டீஸ்பூன் நெய். அவ்வளோதான். இது நல்லா ஆறணும் இல்லையா? ஆறுனா கெட்டி ஆகிடும். கெட்டி ஆகிடும். அப்புறம் இதை நல்லா நம்ம ஸ்டஃப் பண்ணி பூரணத்தை ஸ்டஃப் பண்ணி அந்த மாவில் கொழக்கட்டை சாப்பிடலாம். கொழக்கட்டை பண்ணலாம். வெள்ளை கொழக்கட்டைக்கு பூரணம் பண்ணோம்ல, அது ஆறட்டும். அதுக்குள்ளே உப்பு கொழக்கட்டைக்கு பூரணம் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு உப்பு கொழக்கட்டைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா உளுந்து பூரணம் பண்ணணும். அதுக்கு 1 கப்பு உளுந்து நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். நல்லா ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறணும். இது ஊறினதுக்கப்புறம் இதில் சில இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு நம்ம மிக்சியில் அரைக்கணும். அஃப்கோர்ஸ் வடிகட்டிட்டு சில இன்க்ரீடியன்ஸ் போட்டு நம்ம அரைக்கணும். இதில் என்ன போடலாம்? முதல்ல பச்சை மிளகா, ஒரு 3 to 4 பச்சை மிளகா போட்டுட்டு 2 வத்த மிளகா போட்டுட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயப்பொடி போட்டுட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம கோர்ஸாக அரைக்கணும். ரொம்ப சாஃப்டாக அப்படி இருக்கக்கூடாது. ஒரு மாதிரி கோர்ஸாக இருக்கணும். பொடி மாதிரி இருக்கணும். இதை அழகாக அரைச்சிருக்கோம். நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்? அடுத்தது உருட்டி வேக வைக்கணும். உருட்டி இட்லி தட்டில் வேக வைக்கணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் லூப்ரிகேஷனுக்கு கொஞ்சம் எண்ணெய் தடவலாம். இப்படி பெருசாக வச்சிடலாமா? உருண்டை உருண்டையாக வைப்போம். பத்து நிமிஷம் ஆயிடுத்து. வெந்துடுத்தா பாரு. இன்னும் வெந்துட்டு கரண்டியால் எடுத்து தட்டில் போடு. இப்போ இதை நல்லா நீங்கள் ஆற வைக்கணும். ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும். ஒரு திருப்பி ஒரு 5 to 10 minutes கண்டிப்பாக ஆகும். இப்போ இதை வேக வச்சு உதிர்த்து வச்சுருக்கோம்ல, இதுக்கு தாளிப்பு பண்ணிடலாம். எப்படி பண்ணணும்? எண்ணெயை வச்சு கடுகை போடு. கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடிக்காட்டால் கசக்கும். கடுகு வெடித்த உடனே கருவேப்பிலையை போட்டுரும். இப்போ கருவேப்பிலையை போட ஜாக்கிரதை. இதே இதில் போடணும். கலரிக்கும். நான் போடுறேன், கலரிக்கும். இது நல்லா வதக்கியாச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சோண்டு தேங்காய் அதில் சேர்க்கணும். சேர்த்து கிவ் இட் ஆல் அ குட் மிக்ஸ். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அண்ட் இதுவும் டெஃபினட்டாக ஆறணும். ஆறலைன்னா நம்மளால் பிடிச்சி பண்ணவே முடியாது. அதனால் நல்லா ஆறட்டும். இதுவும் ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும். மாவு நல்லா சேர்த்து பிசைஞ்சுட்டேன். நல்லா கட்டு இல்லாமல். இப்போ வந்து சொப்பு பண்ணுறதுக்கு மாட்டு பண்ண ரொம்ப நல்லா பண்ணுவாள். அவளை கூப்பிட்றேன். சுதா வந்து இதை கொஞ்சம் சொப்பு பண்ணி கொடு. அதுக்கு மாவை நல்லா முதல்ல தேய்ச்சி பிசைஞ்சா இருக்குது. இந்த மாதிரி ஒரு உருண்டை பண்ணிக்கோங்க. நடுவில் கையை ஒரு டிப்ரெஷன் இப்படி கொடுத்துட்டு ஒரு சின்ன அகல் மாதிரி வரும். அதில் பூரணம் வச்சு அப்படியே ஒரு பூ மூடுற மாதிரி அழகாக அந்த ஷேப்புக்கு கொண்டு வந்துடுங்க.
கொஞ்சம் நெய் தடவிக்கலாம், எண்ணெய் கூட தடவிக்கலாம். ஆனால் எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு வாசனை வரும், எண்ணெய் வாசனை வரும். அதுக்குனால நெய் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். மாதிரி அகல் மாதிரியே பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருசாக அப்படியே இந்த சோமாசிலாம் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி வரும். பாருங்க, எல்லாத்தையும் அப்படி சேர்த்துருங்க. தேங்காயும் வெல்லமும் வச்சு ஒரு பூரணம் பண்ணணும் இல்லையா, அந்த இனிப்பு கொழுக்கட்டை. இது வந்து உப்பு கொழுக்கட்டை உளுந்து பூரணம் வச்சு பண்ணது. இந்த ஷேப் ஏன் டிஃப்ரென்ஸ்னால் எது இனிப்பு எது உப்புன்னு தெரியறதுக்காக நீங்கள் மாற்றி கூட வச்சுக்கலாம். உப்பு கொழுக்கட்டை வெள்ளை கொழுக்கட்டை ரெண்டும் நம்ம பண்ணியாச்சு. அழகாக ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம ஸ்டீம் பண்ணிட்டோன்னா கொழுக்கட்டை ரெடி. 2 கொழுக்கட்டையும் வேகத்துக்குள்ள கொண்டக்கடலை சுண்டல் பண்ணிடலாமா? எண்ணெயை குத்து. இப்போது எண்ணெய் வச்சுருக்கோம். அதுக்கு முன்னாடி ஓவர் நைட் சன்னாவை நல்லா சோக் பண்ணிவிடுங்க. ஒரு 8 to 9 hours நல்லா சன்னா சோக் ஆகிடட்டும். அண்ட் நீங்கள் கொஞ்சோண்டு உப்பு போட்டு வேக வச்சுருங்க. வேக வச்ச இந்த கொஞ்சோண்டு உப்பு போட்ட கடலையை நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம் இன்றைக்கி. எண்ணெய் சுட்டாச்சு. 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிக்கிறது. கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சோண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, உப்பு ஏற்கனவே கடலில் இருக்கிறதுனால உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், ஆக்சுவலி தேவைப்படாது. அப்புறம் தேங்காயும் கொஞ்சம் நீங்கள் போட்டு பிரட்டிக்கோங்க. கடலையை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு எல்லாமே அழகாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் தேங்காய் பச்சை மிளகாய் எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா சேரட்டும். நல்லா வந்துடுது இல்லையா? அப்போ வந்துடுது. வேணும்னா கொத்தமல்லி கூட போட்டுக்கலாம். ஆமாம் ஆமாம், தேவைப்பட்டோம் போட்டுக்கலாம். சுண்டல் ரெடி. 10 நிமிஷம் ஆயிடுத்து. கொழுக்கட்டை வந்திருக்கான்னு பாரு. ஆஹா, கலர் பாரு மாறிடுச்சு. ஆவி பறக்க ஒரு மாதிரி ஒரு டிரான்ஸ்லூசண்ட்டாக இருக்கும் அந்த கொழுக்கட்டை மேலே. ஸோ அதுதான் வந்து ஒரு இண்டிகேஷன் இது நல்லா வெந்திருக்கு, நல்லா ஆயிருக்கு அப்படிங்கிறது. ஸோ இங்கே பியூட்டிஃபுல்லாக இன்றைக்கி 2 டைப் ஆஃப் கொழுக்கட்டையும் ரொம்ப அழகாக வந்திருக்கு நம்மளுக்கு. இதை நீங்கள் பிள்ளையாருக்கு நைவேத்தியமாக வச்சு பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிடலாம். இப்போ பிள்ளையாருக்கு பிடிச்ச 2 விதமான கொழுக்கட்டை பண்ணிட்டோம். உப்பு கொழுக்கட்டை, வெள்ளை கொழுக்கட்டை. அதை தவிர இப்போ முக்கியமான ஒன்று மெது வடை. எப்படி பண்ணுறது மொறு மொறு மொறுன்னு அதை சொல்லி தரப்போகிறேன். இப்போ வடைக்கு நம்ம என்ன பண்ணணும் பாட்டி? இப்போது ஒரு அழகாக்கு நல்லா உளுத்தம் பருப்பை புடச்சி இதில் போட்டு ஒரு பிடிச்சபடி அரிசி, பச்சரிசி அதையும் போட்டு 2 hour ஊறணும். ஓஹோ, ஊறினோன்னா நல்லா கலந்து தண்ணியெல்லாம் வடிகட்டிடணும். அதான் இங்கே பண்ணியிருக்கோம் இல்லையா? நல்லா ஊறி இருக்கு. இன்னும் வடிகட்டணும். நல்லா வடிகட்டி வச்சு வடிகட்டிடணும். இப்போ இந்த ஊறின பருப்பை வடிகட்டி 2 பிடிச்சபடி மிக்சியில் போட்டு மொத்தத்துக்கு உண்டான பச்சை மிளகாயும் போட்டு அரைச்சிடணும். ஏன்னா பச்சை மிளகாய் கிரைண்டரில் போட்டால் மாட்டிக்கும், சரியாக அரைப்படாது. இதை நல்லா வழிமூணு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நல்லா உப்பு எப்போ போடுறது? கடைசியில் போடணும். உப்பு போட்டால் நீட்டுப்படும். இதை நம்ம 3/4 அரைக்கச்சா இதையும் தூக்கி இதில் கொட்டிடணும். கொட்டி வழித்து வச்சுட்டு பெருங்காயமும் உப்பையும் போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா கலந்து வடை தட்டணும். சரி, பண்ணிடலாமா? பண்ணிடலாம்.
பாட்டி இப்போ நம்ம வந்து வடிகட்டியாச்சு, எல்லா தண்ணியும் இதுலேருந்து எடுத்தாச்சு. இப்போ இதை எப்படி அரைக்கணும்? கிரைண்டரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஜலம் தெளிச்சு அரைக்கணும். சரி. அண்ணா வடை தட்டுற அளவுக்கு வரணும் மாவு. மாவு எடுத்து தண்ணியில் போட்டால் முதக்கும். அப்போதான் அது அரைப்பட்டுடுதுன்னு அர்த்தம். முதக்கலைன்னா இன்னும் கொஞ்சம் அரைக்கணும். தண்ணி ரொம்ப விடக்கூடாது, விட்டால் பாயசம் ஆகிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு நம்ம பண்ணணும் இல்லையா? பண்ணிடலாமா? பண்ணலாம். இப்போ மிக்சியில் அரைச்சதும் கிரைண்டரில் அரைச்சதையும் ஒன்றா கொட்டி கலந்து வச்சுருக்கேன். சரி. இதுக்கு தேவையான சாமான்கள் எல்லாம் போடணும். பெருங்காய பொடி கொஞ்சம், மிளகு, கருவேப்பிலை, தேவையான உப்பு. போட்டு கையை ஜலத்தை தெளிச்சாதான் ஒட்டிக்காமல் வரும். பார்த்தங்களா? ஒட்டாது. போட்டு நல்லா கலந்து தட்டணும். கலக்கட்டுமா? நல்லா கையை தடிச்சுக்கோ தண்ணியில். இப்போ பண்ணியானா நல்லா கலக்க முடியும். எல்லாத்தோடைய இன்க்ரீடியன்ஸும் அழகாக மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் நம்ம அந்த வடை போட்டு பொரிச்சு எடுக்கும்போது அந்த எல்லாத்தோட டேஸ்ட்டும் கிடைக்கும். மிளகோட காரம், கருவேப்பிலை, உப்பு, அப்புறம் அந்த பச்சை மிளகாய் எல்லாமே நம்மளுக்கு வந்து அதோட டேஸ்ட் நம்மளுக்கு பேலன்ஸ்டாக கிடைக்கும். பாட்டி தான் எக்ஸ்பர்ட், எப்போவுமே வடையில் அன்பிலீவபிளாக போடுவாங்க. ஸோ இந்த பாட்டியோட டிபார்ட்மெண்ட் பாட்டிகிட்டே நான் கொடுக்குறேன். ஆஹா, இப்போ ரொம்ப அழகா இது வடை வந்து தயாராகிட்டு இருக்கு. இதை வந்து உடனே திருப்பக்கூடாது, அதான் ரூல். கொஞ்சம் எண்ணெய் எடுத்து அது மேலே. ஆமாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும் இல்லையா? ஏன்னா சம்டைம்ஸ் ஹையில் வைக்கும்போது வெள்ளை எல்லாம் ரொம்ப கருகிடும், உள்ள வேகாது, அந்த மாதிரி இருக்கும். அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா யூனிஃபார்மாக எல்லா இடமும் நல்லா பொரியும். இப்போது ஒன்று ஒன்றா நம்ம ஜென்டிலாக திருப்பலாம். திருப்பி விட்டா நல்லா கரகரான்னு ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் அக்கேஷ்னலி ஒரு சைடு டர்ன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த வடையோட கிறிஸ்பினஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வரும். நல்லா எண்ணெயை வடிகட்டி எடுக்கணும். சரி, எடுத்துடலாமா? இப்போ ரொம்ப கிறிஸ்பியான மொறுமொறுன்னு மெதுவடை நம்ம பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்கள் மற்ற வடையெல்லாமும் நீங்கள் அந்த பொரிச்சு பியூட்டிஃபுல்லாக எடுத்து வச்சிடலாம். மிச்ச மாவை நல்லா தட்டி பிள்ளையாருக்கு அம்சம் பண்ணிவிட்டு நீங்கள்லாம் சாப்பிடுங்க. சுண்டல் நம்ம பண்ணியாச்சு. அடுத்த இம்பார்ட்டண்ட்டான நெய்வேத்தியம் என்னன்னு பார்த்தோன்னா அரிசி அப்பம். அரிசி அப்பத்துக்கு தேவையான சாமான்கள் என்னன்னு பார்த்தோன்னா 1 கப் பச்சரிசி, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம். இதை மூணுத்தையும் நல்லா ஒரு 3 hours சோக் பண்ணிடுங்க. அதான் இங்கே நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம். 3 மணி நேரம் நல்லா இது ஊறட்டும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பாட்டி? அரிசி, வெந்தயம், உளுத்தம்பருப்பு ஊறி இருக்கணும். இதை நல்லா அரைச்சி 3 அரைக்கணும். அரைச்சப்புறம் வாழைப்பழம் போடணும். 1 வாழைப்பழம் போட்டால் போதும். வெள்ளை சர்க்கரை இருக்குது பாருங்க, நாட்டு சர்க்கரை, அதையும் அதில் போட்டு நல்லா அரைக்கணும். எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல ஒரு பேட்டர் ஆகிடும். நல்ல ஒரு லிக்விட் கைண்ட் ஆஃப் பேட்டர் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இங்கே பல்லாக திருவி வச்சிருக்கிற தேங்காய் அதில் சேர்த்து நம்ம அப்பம் பண்ண போகிறோம். இப்போ நல்லா 3 அரைச்சாச்சு. இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் போட்டு நல்லா கலக்கணும். நான் குத்திடுறேன். இப்போ எண்ணெயை வச்சு நல்லா அழகாக நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஆஹா, இவ்வளோ அழகாக ஒப்பி வருது, பியூட்டிஃபுல்லாக வருது.
நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு கேர்ஃபுல்லாக ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. விநாயக சதுர்த்தியில் இவ்வளோ நேரம் நம்ம என்னென்னலாம் நைவேத்தியம் பார்த்தோம். 2 வகை கொழக்கட்டை, சுண்டல், வடை, அரிசி அப்பம். இப்போ கடைசியாக ஒரு நைவேத்தியம் பாயசம். பொதுவாக பண்டிகைகளுக்கு வெறும் பயத்தம்பருப்பு மட்டும் இல்லாமல் அது கூட கொஞ்சம் கடலை பருப்பும் சேர்த்து நம்ம பண்ணுறதுனால 2 பருப்பையும் நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வேக வச்சு ஒரு பாயசம் நம்ம பண்ண போகிறோம். நீங்கள் வறுத்துட்டே இருக்கும்போது ஒரு வாசனை வரும். அப்போது அது இந்த ரா ஸ்மெல் போய் ஒரு நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் வருது அப்படிங்கிறது நம்ம. ஆமாம், கலரும் கொஞ்சம் லேசாக மாறும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரில் எவ்வளோ உங்களுக்கு தண்ணி வைக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வச்சு நல்லா குழைய வேக வச்சுக்கோங்க. இப்போ இந்த பருப்பு நல்லா வேகிறதுக்குள்ளே நெய் நல்லா சூடு பண்ணி கொஞ்சம் திராட்சை நல்லா பல்லாக திருவி வச்சுருக்கிற தேங்காய் இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நெய்யில். இதை நல்லா நம்ம நெய்யில் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம பாயசத்தில் போடும்போது ஒரு க்ரன்ச்சி டேஸ்ட் கொடுக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ 2 பருப்பு நல்லா வெந்து போச்சு. நல்லா மசிக்கிறியா? சரி, நான் மசிக்கிறேன் கூட. இப்போது நம்ம பாயசத்துக்கு ஸ்வீட்னர் எப்படின்னா இதில் வந்து வெல்லம் தான். அதனால் கொஞ்சோண்டு வெல்லம் நம்ம ஒரு கடாயில் போட்டுட்டு முன்னாடி சொன்ன மாதிரியே நனையிற அளவுக்கு கொஞ்சோண்டு, அவ்வளோதான், தண்ணி விட்டுட்டு இதை நல்லா நீங்கள் கலரிக்கோங்க. எல்லாம் ஈவன் ஆகி ஒரு மாதிரி என்ன புசு புசுன்னு வரும் இல்லையா, பபிள்ஸ் வரும், கொஞ்சம் அந்த வெள்ளம் வாசனை போகும். ஆமாம், ஒரு தேன் கன்சிஸ்டன்சிக்கு வரும் இது நல்லா. ஆஹா, வந்துடுத்து. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி போட்டாச்சு. இப்போ நம்ம மசிச்சு வச்ச 2 பருப்பையும் இதில் சேர்த்துடலாம். நல்லா கொதிக்கிறது. இந்த ஸ்டேஜில் இப்போ என்ன பண்ணணும்? பாலை விடணும். இது நல்லா கொதிச்சு ஆறின பால் இது நல்லா விட்டு அழகாக எல்லாமே பிளெண்ட் ஆகுது. அவ்வளோதான் பாயசம். ஸோ சிம்பிள். வேற ஏதோ ஒன்று போடணுமே. முந்திரி திராட்சை பிடிச்சது. ஆமாம். ஸோ இது க்ரன்ச்சியாக இருக்கிறதுக்கு நம்ம வறுத்து வச்ச நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி, திராட்சை அண்ட் பல்லான நறுக்கின தேங்காய். அவ்வளோதான், பாயசம் ரெடி. விநாயக சதுர்த்தி சாந்தா பாட்டி சமையல் சேனலில் கோலாகலமாக நம்ம கொண்டாடி இருக்கோம். எல்லா விதமான பக்ஷணமும் நைவேத்தியமும் நம்ம பண்ணி ஆசையாக நம்மளுடைய பிள்ளையாருக்கு நம்ம சமர்ப்பிச்சிருக்கோம். பிள்ளையார் கண்டிப்பாக ஹி வில் ப்ரொடெக்ட் அஸ், ஹி வில் பிளெஸ் அஸ் அப்படிங்கிற ரொம்ப ஒரு திடமான ஒரு நம்பிக்கை அண்ட் ஃபெய்த் நம்ம எல்லாருக்கும் இருக்குது. அதனால் நீங்களாமும் ரொம்ப ஆசையாக என்ஜாய் பண்ணி இந்த விநாயக சதுர்த்தி கொண்டாடுங்க. ஆமாம், இன்னும் நிறைய ரெசிபிஸ் நாங்கள் போடுறோம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். நன்றி, வணக்கம்.